மாடல் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன். இப்போ இது பேப்பர் கேன்வாஸ் எப்படி வெட்டுறதுன்னு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நெக்கு வந்து இப்போ ஸ்கேலப் மாடலுக்கு எப்பயுமே நெக்கு கட் பண்ணாதீங்க. நெக்கு எப்பயுமே நார்மலாக விட்டுருங்க. நார்மலாக விட்டுட்டு நம்ம நெக்குக்கு இந்த சீம் லைன் கொடுத்துருப்போம் இல்லையா, இங்கே ஒரு மார்க் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இங்கே ஸோ நெக்கோட அளவு எவ்வளோ அதையும் மார்க் போட்டுக்கோங்க. அப்புறம் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு பாக்ஸ் ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கோங்க. பாக்ஸ் வரைஞ்சிட்டு இப்போ ஸ்கேலப் வரையணும். ஸ்கேலப் வரைகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா, பாதி உள்ளே இருக்கணும், பாதி வெளியே இருக்கணும். ஸோ இங்கே ஒரு சீம் லைன் வரைஞ்சிக்கோங்க. இதுக்கு உள்ள ஸ்கேலப் வந்து வெளியே வந்து ஸ்கேலப் வரக்கூடாது. ஸோ அதுக்காக அதுக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ வரையும் ஒரு ஸ்கேலப் கீழே இறக்கி தள்ளி போடுங்க. ஏன் கேட்குறேன்னா, இந்த 1/4 இன்ச்சு தள்ளி போடுறது இருக்குன்னா இந்த இடத்துல இப்படி ஒரு ஷேப் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் ஷோல்டர் அடிக்கும்போது கரெக்டாக வரும். மேலேருந்தே இப்படி ஷேப் கொடுத்துட்டிங்கன்னா ஷோல்டர் அடிக்கும்போது கரெக்டாக வராது. உங்களுக்கு ரொம்ப அகலமாக தெரியும். அதனால் ஒரு ஸ்கேலப் கீழே இறக்கி வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருங்க. சரியா? இப்போ இங்கிருந்து 1 2 3 4. இப்போ இந்த இடத்துல தான் என்ன பண்ணுறீங்கன்னா, வெளியே தள்ளி தான் ஒன்று உள்ளே வந்தால் என்ன ஆகுதுன்னா, ரொம்ப கீழே போயிடுச்சா, இந்த இடம் வரும்போது அப்படியே லைட்டாக பெண்ட் பண்ணிக்கணும். ரொம்பவும் பெண்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்கணும். கொஞ்சம் ஸ்கேலப் சின்னது கூட பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இங்கே பாதி மட்டும் கொடுத்தீங்கன்னா அது என்ன ஆகுனா, இது பாதி நான் இங்கே சீம் லைன் கொடுத்துருவேன் பாதி. ஸோ அந்த சென்டருக்கு பாதி மட்டும் கொடுத்தீங்கன்னா ஒரு ஸ்கேலப் ரவுண்டு ஃபுல்லாக வரும் அந்த இடத்துல. ஸோ உங்களுக்கு கட் பண்ணும்போது ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக வரும். இப்போது சைடில் வருது அப்படியே ரவுண்ட் பண்ணும். எடுத்துக்கோங்க. ரொம்ப வி ஷேப் உள்ள போகிற மாதிரி எல்லாம் கட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சிங் வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருப்பேன். இந்த மாதிரி வீடியோக்கும் மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.